अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु रब्बि इश्रह लि सदरी वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னடா இப்போ இதை கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது நமக்கு அங்கே எல்லா விஷயங்களும் கிடைக்குதே, நம்ம எதுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருந்தாலும் அதுவும் தப்பாயிடும். அங்கே இதெல்லாம் கிடைக்காது, நம்ம இது எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு எடுத்துகிட்டு போனாலும் அதுவும் தப்பாயிடும். ஏன்னா நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் அவைலபிள் தான். ஆனால் எல்லாமே நமக்கு ஃபெமிலியராக இருக்காது, நமக்கு சூட் ஆகாது இல்லையா. ஒன்று ரேட்டு கூட இருக்கும், இல்லைன்னா நமக்கு அது சூட் ஆகாது புதுசு. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம என்ன மெடிசன் நம்ம யூஸ் பண்ணமோ அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும், நம்ம என்ன துணி நம்ம போட்டோமோ அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும், எந்த மாதிரியான செருப்பு போட்டோமோ அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். ஆனால் வெளி ஊர்லன்னு வாங்கும்போது அது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அதுவும் இந்த மாதிரி இபாதத்துக்குன்னு போகும்போது அது கண்டிப்பாக நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய இபாதத்தையும் அது வீணாக்கலாம். ஸோ அதனால் அதை தவிர்த்துக்கணும். இல்லை நான் எல்லாத்தையும் கொண்டு போகிறேன் அப்படின்னு வாங்கி எல்லாத்தையும் அமுக்கி வச்சு அவங்க 30 கிலோன்னு எடை கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு நம்ம வச்சு அமுக்கி எடுத்துகிட்டு போகணுன்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம திரும்பி வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து ஜம்சம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்ஸ் வாங்கிட்டு வருவோம், கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவோம், முசல்லா வாங்கிட்டு வருவோம், இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அங்கேருந்து. ஸோ அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இங்கேருந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருப்போம் இல்லையா, அந்த விஷயத்தினால என்ன ஆகும்னா அங்கேருந்து வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அதே வெயிட் தானே அங்கேருந்து ரிட்டர்னும் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய பேக்கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சமையல் விஷயத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா ஹஜ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தெரியும் நம்ம தான் போய் சமைக்கணும். ஸோ அதை தான் சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ ஹஜ் கமிட்டியில் வந்து முதல்ல மாதிரி நம்மளா சமைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக வேண்டி இந்த மாதிரி அந்த ரூமில் சமைக்கக்கூடாது, அங்கே உள்ள கிச்சனில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த லிஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம், என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும், அரிசி பருப்பு ரவன் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பொதுவாக நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பொதுவாக அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பாஸ்போர்ட், விசா, அப்புறம் அந்த வேக்சின் சர்டிஃபிகேட், நம்மளுடைய ஐடி கார்டு, இன்னும் என்னென்ன அஃபிஷியலாக என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். சரிங்களா, அது எல்லாமே நம்மளுடைய லக்கேஜில் நம்ம வச்சிடணும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்போவுமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் லக்கேஜ் இருக்கும். நம்ம லக்கேஜில் வந்து செக்கின்ல போட்டாலும் நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று இருக்கும், அதுக்கு நமக்கு ஒரு பேக் தேவைப்படும். இப்போ எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு பேக் வாங்கிருங்க. ஏன்னா இந்த பேக்ல வந்து டபுள் பர்பஸ், நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மினாக்கு கொண்டு போகும்போதும் இந்த பேக்கை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சே வாங்குங்க. ஏன்னா இது நம்ம வந்து இப்போ உம்ராக்காக போகிறோம், இப்போ ஹஜ்ஜுக்கு நேராக நம்ம ஹரம்க்கு போய் நம்ம ஹோட்டலில் எல்லா சாமான்களையும் வச்சுருவோம். ஆனால் நம்ம மினாக்கு போவோம் இல்லையா, அப்போ ஒரு பேக்கை தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி ஒரு பெரிய ஹேண்ட் பேக்கு, ஏதாவது லக்கேஜ் பேக் இப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு டென்ட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ அத்தனை பேர்களுக்கும் எவ்வளோ கொடுப்பாங்க, 2க்கு 6 அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் அங்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு உள்ளே தான் நம்ம கொண்டு போகிற லக்கேஜையுமே நம்ம வைக்கணும். ஸோ அந்த லக்கேஜை வச்சுட்டு தான் நம்ம படுக்கிறதுக்கு இடம், நம்ம தொழுவுறதுக்கு இடம், நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த இடத்துக்குள்ள தான். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய சூட் கேஸு இந்த மாதிரி லக்கேஜ் பேக்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இது நமக்கும் டிஸ்டர்ப் ஆகி மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, அந்த 5 நாட்கள் நம்ம மினாக்கு கிளம்பி அடுத்து நம்ம 13வது நாள் முடிச்சு வரோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு தேவையான பொருட்களை ஒரு லக்கேஜில் வைக்கிற மாதிரி நம்ம சரியான அளவில், ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அளவில் அந்த 5 நாள் சாமான் வைக்கிற மாதிரி ஒரு பேக்கை நம்ம வாங்கணும். ஸோ அதே பேக்கே நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் சொல்கிற மற்ற பொருட்கள் சின்ன சின்ன பொருட்களை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம இன்ஷால்லா நம்ம ஹஜ்ஜுக்கு போன பிறகு உம்ரா முடிச்சு அந்த துல்ஹஜ் 8க்கு முன்னாடி மினாக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இந்த ஹேண்ட் லக்கேஜில் இந்த ஹேண்ட் பேக்கில் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிடுங்க. அடுத்து நம்ம வாங்க வேண்டியது என்னன்னா, சாதாரண விஷயங்கள் எல்லாமே இப்போ பேஸ்ட், ப்ரஷ் இப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய இருக்கு, அதெல்லாமே கடைசியில் சொல்லுவோம். முக்கியமாக சில பேர் தவறிழைக்கிற விஷயங்களை மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன் முதல்ல. ஸோ நம்ம முஸ்தலிஃபால போய் அங்கே இரவு படுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தங்கணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு லைட் வெயிட் மேட் வேணும். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் அங்கே நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களாம் படுக்க இடம் இல்லாமல், ஏன்னா இந்த பாய் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே ஏதாவது அந்த அட்டைப்பெட்டிங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மீதி அட்டைப்பெட்டிங்க வச்சுருப்பாங்க.
ஸோ அதை வாங்கி அதை விரிச்சு போட்டு படுப்பாங்க. இல்லைன்னா சில பேர் படுக்க கூட முடியாம உட்கார்ந்து கிடப்பாங்க அந்த அந்த வெயில்ல. நம்ம நினைக்கிறோம் முஸ்தலிஃபாங்கிறது நைட்டு நேரம் தானே போய் நம்ம தங்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உண்மையை சொல்ல போனா அந்த காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அந்த சூரியன் கிட்ட இருந்து வெப்பத்தை வாங்கி அது உள்ள வச்சுக்கிட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நைட்டு நேரம் அந்த தரையில நம்ம படுத்தனா சும்மா கொதிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால இந்த மாதிரி மேட் வாங்கி நம்ம படுக்கணும். ஏன்னா அங்க நம்ம கொஞ்ச நேரம் சிறு தூக்கமோ இல்லை ரெஸ்ட்டோ நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சுண்ணத்து. ஸோ அதனால தயவு செய்து அந்த மேட்டை வாங்கி வச்சிருங்க. அடுத்து என்னன்னா ஒரு ஏர் பில்லோ சரிங்களா, அதையும் வாங்கி நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. இது மீனாக்கு போகும்போது தான் இந்த மேட்டையும் இந்த ஏர் பில்லோ நமக்கு தேவைப்படும் சரிங்களா. அடுத்து நம்ம குரான் எடுத்துட்டு போகணும் இங்கிருந்து. என்னடா குரான் தான் அங்கே அவ்வளோ குரான் இருக்குமே, ஏன் குரான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது அங்கே இருக்கிறது எல்லாமே மதினா ஸ்கிரிப்ட் சரிங்களா. நம்ம படிக்கிறது இந்தோ பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட். இங்கே உள்ள கொஞ்சம் பேருக்கு தான் மதினா ஸ்கிரிப்ட்ல உள்ள எழுத்துக்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி படிக்கணும்னு தெரியும். நிறைய பேர்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே போய் நிறைய பேர் இந்த இந்தோ பாகிஸ்தான் குரானை தேடியே அவங்களுடைய நேரத்தை நிறைய வீணாக்குவாங்க சரிங்களா. ஏன்னா நம்ம அங்கே போறது எதுக்கு, இபாதத் செய்ய தான் போறோம். ஸோ அந்த இபாதத்திற்குரிய விஷயங்களை நம்ம சரியா எடுத்துட்டு போகலன்னா நம்ம நேரம் வேஸ்ட் இல்லையா. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி இது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது நமக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு என்ன கொடுக்குறான், இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அங்கே போய் ஒரு செகண்ட கூட நம்ம வீணாக்க கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா நம்ம பழக்கப்பட்ட குரானை நம்ம கையில எடுத்து வச்சுக்கலாம். அது எவ்வளவு வெயிட் வரப்போகுது, ஒரு சின்ன குரான் தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அதனால நம்ம வச்சுப்போம். நம்ம ஏர்போர்ட்லயும் படிக்கலாம், நம்ம எங்க போனாலும் படிக்கலாம், எங்க வேணா கேரி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதை மெமரைஸ் பண்ண குரானா இருக்கும். ஸோ அங்க போய் அந்த மெமரைஸ் பண்ணதை நம்ம ரீகால் பண்றதுக்கும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பீரியட்ஸ் டைம்லலாம் நம்மளால வேற இபாதத்துக்கள் செய்ய முடியலன்னா கூட நம்ம நிறைய என்ன பண்ணலாம், மெமரைஸ் பண்ணதை ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி துவா புக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா துவாக்களை வந்து நம்ம அங்க போய் நிறைய மனப்பாடம் பண்ணலாம். இங்க நமக்கு இந்த துவாக்களை உட்கார்ந்து மனப்பாடம் பண்றதுக்குன்னு நிறைய பெண்மணிகளுக்கோ இல்ல ஆண்களுக்குமே நேரம் கிடைக்கிறது இல்லை. அவங்கவுங்க குடும்ப விஷயங்கள்லயும், அவங்க ஆண்கள் வெளியே வேலைக்கு போறதுலயும், பெண்கள் வீட்டு வேலைகள், குழந்தைகளை பாத்துக்கிறது, படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி கணவனை பாக்குறது, இப்படியே வந்து நேரம் போயிடுது. ஸோ இந்த மாதிரி துவா புக்கை நம்ம அங்க எடுத்துட்டு போறது மூலியமா நிறைய புது 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 துவாக்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம், மனனம் செய்யலாம் சரிங்களா. ஏன்னா அங்க நிறைய நேரம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அங்க போறோமே. வேற நம்ம சமைக்கிற வேலையும் அங்க இருக்காது இல்லையா. இப்போ அதுவும் ஹஜ் கமிட்டில இப்போ அவங்களே சமையல்லாம் தருவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிரைவேட்ல போனாலுமே அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதனால வந்து நம்மளுக்கு சமைக்கிற வேலை இல்லாததுனால நம்ம நிறைய நேரம் இருக்கும். போறோம், அங்க இருக்கிறோம், என்ன பண்ண போறோம், இபாதத் செய்ய போறோம். ஸோ அதனால துவாக்களை நிறைய படிக்கணும். அதனால துவா புக்கு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்னன்னா, இப்போ நம்ம எப்பவுமே கேரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு பேக் வேணும். சின்ன பேக் இருக்கணும் இல்லையா, பர்ஸ் மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாஸ்போர்ட், அவங்களுடைய ஃபோன், அவங்களுடைய காசு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சைடில் மாட்டுற மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கிக்கலாம், ஒரு பர்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஹேண்ட் பேக்கில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இஹ்ராம் அணிஞ்சிருக்கவங்களுக்கு நமக்கு தெரியும், பெல்ட் மாதிரி ஒரு வாலெட் அதோட வச்ச மாதிரி ஒரு பர்ஸ் வரும். அதில் நம்ம எல்லா பாஸ்போர்ட்டோ இல்லை ஃபோனோ காசோ இப்படி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ அதோட சேர்த்து என்ன வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நோட் பேட் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு பேனா வச்சுக்கிறது நல்லது. நம்ம எங்கே போனாலுமே நம்ம எங்கே இருக்கோம், அந்த ரூம் நம்பர் என்ன, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, இன்னும் 4 பேருடைய ஃபோன் நம்பர் என்ன, இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே போய் நம்ம சாதாரணமாக ஹரம்ல இருக்கும் போதே சரி, அங்கே அவ்வளோ எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். அதில் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மினாக்கெலாம் போனோன்னா நம்ம வந்து டென்ட்டையே மிஸ் பண்ணிட்டோம்னா எங்கே போகிறோன்னே தெரியாது சரிங்களா. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதனால எல்லா விஷயங்களுமே என்ன இருக்கணும்னா நம்மக்கிட்ட அந்த ஐடி கார்டுல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். அதனால அதை எழுதி வச்சுக்கிறது நல்லது. நம்ம எங்க போறோம், என்ன டைரக்ஷன்ல இருக்கோன்றது எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா மற்றவங்க கூட நம்ம ஜாயின் ஆகிருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து முக்கியமா நம்ம போடுற ட்ரெஸ்ஸுங்க சரிங்களா. இந்த ட்ரெஸ்ஸுங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லேடிஸ் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, எக்கச்சக்கமான செட்டை எடுத்து வச்சுறது. அதுலேயும் அவங்க எடுத்து வைக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஏதோ விசேஷத்துக்கு போகிற மாதிரி நினச்சி என்ன பண்ணிட்டு வர்றது, ட்ரெஸ்ஸுங்களை எடுத்துகிட்டு வர்றது. இப்படி வந்துட்டு அங்கே வந்த பிறகு அங்கே லக்கேஜ் அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அதை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு மற்றவங்க வேலை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தயவு செய்து இதை தவிர்த்துக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 2 இஹ்ராம்ங்கிறது போதுமானது சரிங்களா.
அப்படி இல்லை என்னால் டக்கு டக்குலாம் துவைக்க முடியாது, அழுக்காகலாம், நான் நிறைய உம்ரா செய்ய ஆசைப்பட்றேன், இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக எனக்கு தேவைப்படும்னா 3 இஹ்ராம், இதுக்கு மேலே வேணாம். சரிங்களா? அடுத்து அவங்க நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸுங்க, இஹ்ராம் இல்லாத நிலையில் நார்மலாக போடுவாங்க இல்லையா? இப்போ இந்த உம்ரா செய்து முடித்த பிறகு அந்த ஹஜ்ஜி காலங்களுக்கு முடித்த பிறகு நடுவில் இடைப்பட்ட நாட்கள்லாம் இருக்கும் இல்லையா? மதினாலெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா? அப்போ நார்மலாக நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்ட கைலி இல்லை பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்டு இந்த மாதிரி ஒரு 4 செட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும். அதே மாதிரி தான் பெண்களுமே ஒரு 4 செட்டு சுடிதார், அதுவும் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழைசா போனதை எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுவும் காட்டனில் இருக்கணும். 2 பேருமே இன்னர்ஸ் முதற்கொண்டு நல்ல காட்டனில் இருக்கணும். ஏன்னா அங்கே செம்ம வெயிலாக இருக்கும், அதுக்கு மேலே நிறைய நடக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸுனால நம்ம கால் உரசம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் ஆகி தைஸ் எல்லாம் புண்ணாச்சுன்னா நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது, ரொம்ப சிரமமாக போயிடும். நம்ம விசேஷத்துக்கு போல நம்ம இபாதத் செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகணும். அதை தவிர நம்ம வந்து புதுசாக போட்டு காட்டுறதுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அதனால இப்படி நம்ம பழைய ட்ரெஸ்ஸுங்களை எடுத்துகிட்டு போனோம்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம அங்கேருந்து ரிட்டன் வருவோம் இல்லையா? ரிட்டன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துட்டோ இல்லை அங்கேயே ரூமில் வச்சுட்டோ நம்ம வாங்கிட்டு வரதை தூக்கி இதில் நம்மளுடைய லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு வர ஈஸியாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். சரிங்களா? எந்த விஷயத்தையும் புதுசாலாம் எடுத்துகிட்டு போகல. நம்ம வந்து இஹ்ராமை திரும்பி எடுத்துகிட்டு வருவோம். மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதெல்லாம் அங்கேயே தூக்கி வச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நினச்சி பேக் பண்ணுங்கள், கம்ஃபர்டபுளாக பேக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா நம்ம போடுற சுடிதார் ஷாலுங்களோடலாம் நம்ம இருக்க போகிறது கிடையாது. நமக்கு மேலே போடுற டாப்பு போதும். ஷாலு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது. மேலே புர்கா போட்டு மக்கனா தான் போட போகிறோம் அதிகமாக. ஏன்னா மக்கனா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஷால் போடுறவங்க ஷால் போடலாம். ஆனால் அந்த ஷாலை போட்டு பின்னெல்லாம் குத்திக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த பின்னு கீழே விழுந்தா நிறையா அங்கே மற்றவங்களை கஷ்டப்படுத்தும். அதாவது தவாப் செய்யும் போது ஹரத்துலலாம் என்ன ஆகும், மற்றவங்களுக்கு அது குத்துற மாதிரியான சூழ்நிலை கூட ஏற்படலாம். இல்லை நமக்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் யாராவது இழுத்தா நம்மளுடைய ஷால்லாம் விலகிரும். ஸோ மக்கனா போடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் வெள்ளை கலர் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து அப்சர்வும் ஆகாது. அதனால வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த மாதிரி மக்கனா வாங்கி போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு 4 புர்கா தான் எடுத்து வைக்க வேண்டி இருக்குது. ஏன்னா அடிக்கடி துணி துவைச்சிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. நம்ம வந்து துணியை துவைக்கிற மாதிரி தான் துவைப்பேன், நான் நார்மலாக புர்காவையும் துவைப்பேன்றவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 புர்காவாவது நம்ம எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தேவையில்லாத அந்த துப்பட்டா இதெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது நல்லது, உள்ளே போடுற அந்த டாப்பை தவிர. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா நம்ம எடுத்து வைக்க வரதுல முக்கியமானது நம்மளுடைய செருப்பு. சரிங்களா? ஏன் செருப்பு சொல்கிறேன்னா, நம்மளோட அதிகமாக ட்ராவல் பண்ண போகிறது இந்த செருப்பு தான். நம்மளுடைய செருப்பு சரியில்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஹஜ்ஜு பயணமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம அங்கே அவ்வளோ நடக்க வேண்டியிருக்கு. நம்ம ஜம்ராத்துக்கு போகிறத மட்டும் நடன்னு நினைக்க முடியாது. ஹஜ்ஜினாலே நடதான். சரிங்களா? ஹஜ்ஜின்னும் போது நம்ம சாதாரணமாக நம்ம இதுக்கு முன்னாடி உம்ரா செய்தவர்கள் நடந்த நடைக்கும் இப்போ ஹஜ்ஜு டைமில் எப்படி ஆகணும், எல்லா இடத்துலையும் பேரியர் போட்டு வச்சுருவாங்க. சரிங்களா? நம்ம இப்போ உம்ரா பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக போவோம், கேட்டு இருக்கும், உள்ளே போவோம் இல்லையா? அந்த மாதிரி என்ட்ரி இருக்காது. அப்போவுமே நம்ம வந்து 2-3 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரிலாம் இருக்கும் நம்ம அங்கே ஹோட்டல்லேருந்து நடந்து வரும்போது. ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சுற்றி பேரியர் போட்டு வச்சுருப்பாங்க. அதை சுற்றி நம்ம வரணும். அப்புறம் நம்ம மினால நடக்கணும், ஜமராத்தில் நடக்கணும், அப்புறம் அரஃபாத்தில் நடக்கணும், முஸ்தலிஃபாவில் நடக்கணும். இப்படி நடன்னு நம்ம எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நடையாக இருக்கும். சரிங்களா? ஸோ கம்ஃபர்டபுளாக நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கி என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ண ஒரு செப்பலாக இருக்கணும். நம்ம வந்து ஹீல்ஸ் வச்சுலாம் லேடிஸ் போடக்கூடாது, அதெல்லாம் கஷ்டமாக போயிடும். நிறைய செப்பல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக, அதாவது நல்ல நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரிலாம் விற்கிறாங்க, அந்த மாதிரி வாங்கலாம். சரிங்களா? இப்போ இஹ்ராம் நிலையில் ஆண்கள் வந்து தைத்த செப்பலையோ முழுசாக மூணது போடக்கூடாது. அப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி செப்பல் வாங்கலாம். பெண்களும் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செப்பல் வைக்கிறதுக்கு ஒரு பேக் வேணும். சரிங்களா? அந்த பேக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னா ஹரத்துக்குள்ளே போகும்போது நம்ம வந்து செப்பலோட உள்ளே போக முடியாது. அதனால நம்மளுடைய ஷூஸோ செப்பலோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பேக்கில் தான் வைக்கணும். ஸோ நம்மளுடைய பொதுவான பேக்கில் தூக்கி அதை அப்படியே திணிக்க முடியாது. ஏன்னா அதில் நம்ம என்ன வச்சுருப்போம், சின்னதாக முசல்லா வச்சுருப்போம், குரான் வச்சுருப்போம், துவா புக் வச்சுருப்போம், நமக்கு தேவையான ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பாடு ஏதாவது அதில் வச்சுருப்போம். அதே மாதிரி இப்போ ஃப்ளாஸ்க்கு டீ காஃபி எடுத்துகிட்டு போகணுங்கிறவங்க ஃப்ளாஸ்க் அதை சின்னதாக வச்சுருக்கலாம்.
ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய செப்பலையும் வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு சின்ன பேகுக்குள்ளே அதை வச்சுக்கணும். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு நம்ம ஹரத்துக்குள்ளே போகும்போது கேரி பண்ணுறதுக்கு ஒரு ரோப் வச்சு ஒரு பேக் வரும். அந்த பேக்கை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இப்போ நான் சொன்ன இல்லையா திங்ஸ் அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். முன்னாடி சொன்ன இல்லையா ஷோல்டர் பேக் மீனாக்கு கொண்டு போகிறதுனா அதை கொண்டுட்டுலாம் நம்ம எல்லா இடத்துலையும் தெரிய முடியாது, ஏன்னா அதுவே வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் பேக்கில் நமக்கு தேவையான நெசசரியான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கும் போது என்னவாகும்னா நமக்கு தவாப் செய்யும் போதோ செய்யும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. இது எடுக்காமல் போனோம்னா கண்டிப்பாக ஏதாவது நம்ம ஒன்று மிஸ் பண்ணோம்னா அதனால நம்மளோட இபாதத்துக்கள் கெட்டு போகும். அதே நேரத்தில் நம்ம அதை கேரி பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக நம்ம வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மிக முக்கியமான பொருள் வந்து மெடிசினல் கிட். சரிங்களா, இப்போ இந்த மெடிசன் கிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு நம்ம நோய் வாய்ப்பட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எல்லா மெடிசன்ஸுமே வாங்கி வச்சுக்கணும். பொதுவாகவே நமக்கு அந்த நோய் வரலனா கூட மற்ற நோய்களுக்கு சம்மந்தமான விஷயங்களை நம்ம வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது. இதை ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. சரிங்களா, வயதானவர்கள் எல்லாமே பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணிக்கணும். அந்த மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா, பிபி சுகர் செக் பண்ணுற மிஷின் எல்லாமே அவங்க கூட வாங்கி வச்சுக்கிட்டா நல்லது. அடுத்து பார்த்தோன்னா இப்போ நம்ம நார்மலாக கோல்டு ஃபீவர் ஒரு வயிற்று வலியோ இல்லை வேறு எதாவது அசிடிட்டியோ இப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கான விஷயங்கள்லாம் வச்சுக்கணும். ஆன்டிபயாட்டிக் வாங்கி வச்சுக்கணும், மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கி வச்சுக்கணும் நம்ம போடுறதுக்கு, ஏன்னா அங்கே ரொம்ப வெயிலாக இருக்கும். சரிங்களா, அடுத்து இப்போ ஆலிவேரா ஜெல் வாங்கி வச்சுக்கலாம், வேஸ்லின், லிப் பாம், அதே மாதிரி இப்போ பெயினுக்கு போடுற ஆயின்மெண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அங்கே போகிறதுனால கால் வலி பயங்கரமாக வரும். ஆயின்மெண்ட்டு, பெயின் கில்லர், ஏன்னா இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம அங்கே போய் போட்டு தான் ஆகணும். போடலன்னா சில பேருக்கு வேலைக்கு ஆகாது, அடுத்த இபாதத்தை பண்ண முடியாது. ஸோ பெயின் கில்லர் வாங்கி வச்சுக்கணும். அடுத்து சில நேரங்களில் நமக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகலாம், இல்லை மோஷன் டைட் ஆகிடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்படி எல்லாத்துக்குமே என்னென்ன மெடிசன் தேவைப்படுமோ இப்படி பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கணும். எலக்ட்ரோலைட் வந்து பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அங்கே பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். ஸோ நம்மளுடைய பாடியை வந்து நம்ம எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரியான பவுடருங்க போட்டு குடிக்கிறது, டேங்க் போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டே இருக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஓரளவுக்கு எப்படி இருக்கும், பாடி வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்மளால நம்மளுடைய வேலைகளை நல்லா பார்க்க முடியும். உடம்பு வந்து என்ன ஆகுது, ஃபீவர் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். அடுத்து இப்போ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இங்கே நம்ம ஹஜ்ஜுக்காக போகிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம ஹரமில் தங்கி இருக்கும் போது நமக்கு ரொம்ப சளி பிடிக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா எல்லா கூட்டமும் மொத்தம் லட்சக்கணக்கில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்க கூட்டம் ஒரு இடத்துல குழுமுறோம் இல்லையா. அது இப்போ ஹரம்குள்ளே குழுமுனாலும் அதுவும் லட்சக்கணக்கில் உள்ள மக்கள் தான் குழும போகிறாங்க. மதினால போனாலும் அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அதிகமாக சளி பிடிக்கும். ஏன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வெளியே எவ்வளோ ஹீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ ஹரம்குள்ளே எப்படி இருக்கும்னா அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். அவ்வளோ ஏசி போட்டிருப்பாங்க. அது எதனால் அப்படி ஏசி போடுறாங்கன்னு தெரியல. வந்தவங்களெல்லாம் சீக்கிரமாக அவங்க வெளியே அனுப்புறதுக்காக அப்படி அந்த ரீசனுக்காக போடுறாங்களோ என்னமோ. ஸோ அந்த அளவுக்கு நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு குளிராக இருக்கும். அதில் நம்ம அந்த குடிக்கிற ஜம்ஜம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜம்ஜம் தண்ணி வந்து அவ்வளோ குளிராயிடும். அதில் வந்து நாட் கூலுன்ற அந்த நார்மல் வாட்டரை தேடி குடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக 90% கூலிங்கான வாட்டர் இருந்ததுன்னா ஒரு 10% தான் வந்து கூலிங் இல்லாத நார்மல் வாட்டர் இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அது இருந்தாலுமே அதுவுமே வந்து கூலிங் ஆகிடும், அவ்வளோ ஏசியில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஜாஸ்தியாக மக்களுக்கு சளி பிடிக்கும். ஏன்னா ஒருத்தர் இரும ஆரம்பித்தா அங்கே எல்லாருமே இரும ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்கும். ஸோ அங்கே நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. தொழுகிற நேரத்தை தவிர நம்ம முகத்தில் வந்து மாஸ்க்கை போட்டு மூடிக்கிறது நல்லது. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சளினால் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு சில பேருக்கு இருமி துப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்படி தோணும் போது அங்கே டக்குன்னு வெளியே வந்து துப்ப முடியுமா, வெளியே போய் வர்றதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது அங்கே. சரிங்களா, ஸோ அங்கே என்ன பண்ணான்னா கையில் நம்ம எப்போவுமே ஒரு பிளாஸ்டிக் டப்பா, சரிங்களா, அது வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி டப்பாங்க இருக்குல்ல, சின்ன சின்ன டப்பா, அது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து நமக்கு எச்சியோ சளியோ வரும்போது அதை துப்பிக்கலாம். ஏன்னா வயசானவங்க இதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ திரும்ப அதை வந்து ஸ்வாலோ பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதை யாருமே மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நானும் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஏன்னா அவ்வளோ சளி பிடிக்கும். சரிங்களா, அதனால் ஆன்டிபயாட்டிக்லாம் வச்சுக்கணும் தான். இருந்தாலுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் துப்புணுன்னு வந்துச்சுன்னா நம்ம அங்கே எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த மாதிரி டப்பா வச்சுக்கணும். அடுத்து நம்ம எமர்ஜென்சி கிட் எல்லாமே அங்கே வச்சுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிடணும். ஓரளவுக்கு நம்மளால் தூக்கிட்டு கேரி பண்ணுற அளவுக்கான இதை வந்து நம்ம ஹரம்குள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல வரல, எப்போவுமே கேரி பண்ண வேணாம். ஆனால் நம்மளோட லக்கேஜில் அது இருக்கணும். சரிங்களா,
அடுத்து பார்த்தோம்னா ஜென்ஸுக்கு அவங்க படுற முக்கியமான கஷ்டம் என்னென்னா, இப்போ இஹ்ராம் அணிகிறாங்க இல்லையா, இஹ்ராம் அணியும் போது என்ன ஆகுனா, இப்போ இங்கே நம்ம சொல்லவே வேணாம், நம்ம இங்கே வந்து நிறைய நேரம் நடக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உம்ரா செய்ததாகட்டும், அந்த உம்ராலேயே எத்தனை கிலோமீட்டர் நடக்க வேண்டிய இருக்கும் இல்லையா, ஒரு உம்ரா மட்டுமே 7 கிலோமீட்டர். அப்போ மொத்தம் நம்ம ஹஜ்ஜி எல்லாம் அப்படி பார்த்தா 60-70 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்தே ஆகணும். அதுக்கு மேலே அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எவ்வளோ நடக்க வேண்டியிருக்குமோ அது நமக்கே தெரியாது. ஸோ அவ்வளோ நடக்கும்போது அதுவும் சில நேரம், அதுவும் பல நேரங்களில் இஹ்ராமோடு அவங்க இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய தைஸ் வந்து என்ன ஆகும்னா ஒன்று உரசும். சரிங்களா? ஸோ தைஸ் உரசும் போது அவங்களுக்கு அங்கே என்ன ஆகும், அந்த தைஸில் வந்து புண்ணு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அரிப்பு வரும். ஏன்னா அங்கே அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், வேர்த்து கொட்டும், இன்னர்ஸும் போட முடியாது இல்லையா. இப்போ பெண்களாவது அவங்க வந்து இப்போ பேண்ட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இஹ்ராமில் இருக்கும்போது இன்னர்ஸும் போடாததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கேண்டிட் பவுடர்லாம் இருக்கு இல்லையா, அந்த பவுடருங்களை வாங்கி அவங்க வந்து அங்கே அடிச்சுக்கிறது நல்லது. அந்த தைஸில் நிறைய அந்த தை பேட் மாதிரிலாம் வருது, அதாவது தைஸ்க்கு நடுவில் உரசாமல் இருக்கிறதுக்கு பேடெல்லாம் வருது. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா முன்னெச்சரிக்கையாக எடுத்து வச்சுக்கணும், சேஃப்டி பின் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இஹ்ராம் அணியும் போது அங்கங்கே அது கீழே விழும். ஸோ கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா அது தையல் போடாத ஆடை தானே, சேஃப்டி பின் வச்சுக்கணும். அடுத்து டவல் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஜென்ஸுக்கு அந்த ட்ரிம்மர்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கணும். ஷேவிங் மிஷின், பிளேடு, நெயில் கட்டர், சிசர், இதெல்லாம் வந்து காமனாக எப்போவுமே அந்த நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த ரோப் வச்ச ஒரு பேக் இருக்கும் இல்லையா, அதில் எப்போவுமே சிசர் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம உம்ராக்கு போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும் இல்லையா, அதனால அது நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து திடீர்னு நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா, லேடிஸ்க்கு வந்துருச்சுன்னா என்ன தேவைப்படும், சானிட்டரி நாப்கின் தேவைப்படும், அது எப்போவுமே இருக்கணும். வைப்ஸ் இருக்கணும், ஏன்னா வைப்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அதை தொடச்சிக்கிட்டே இருக்க முடியும். வைப்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே இருக்கணும். ஏன்னா வாட்டர் ஸ்ப்ரேயில் வந்து நம்ம அங்கே வந்து இப்போ மினாலெலாம் தங்கும் போதெல்லாம், அரஃபாத்துலலாம் நிற்கும் போது, ஜம்ராத்துக்கு போகும்போதெல்லாம் வாட்டர் ஸ்ப்ரே இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. சரிங்களா? அந்தளவுக்கு தண்ணியை முகத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்கு சர்வைவ் பண்ண முடியும் அங்கெல்லாம், அங்கே இருக்க வெயிலுக்கு. அதனால் எப்போவுமே அந்த ஒரு வாட்டர் ஸ்ப்ரே வாங்கி வச்சு அது முகத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கூலிங் கிளாஸ் ரொம்ப மஸ்ட். சரிங்களா? கூலிங் கிளாஸ் போடலன்னா நம்மளால் வந்து யாரையுமே பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ கூலிங் கிளாஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்மளுக்கு இப்போ நம்ம வைப்ஸ் வச்சு முகத்தை தொடச்சிக்கிட்டாலும் நம்ம முகம் திரும்ப திரும்ப டஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜம்ராத்துக்குலாம் நடக்கும்போது, சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஹேங்கி வச்சுக்கணும். ஹேங்கி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இஹ்ராமில் இல்லாத நேரம் முகத்தை மூடுற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அந்த முகத்தை மூடிக்கலாம். அம்ப்ரலா கண்டிப்பாக வேணும், அம்ப்ரலா இருக்கணும். அப்புறம் அந்த சின்ன அம்ப்ரலா இருக்கும் பார்த்தீங்களா, ஹெட்டோட ஜாயின் இருக்க மாதிரி, அந்த மாதிரி அம்ப்ரலா கூட வச்சுக்கலாம், கண்டிப்பாக வேணும். அரஃபாத்லலாம் அம்ப்ரலா இல்லாமல் நம்ம வந்து நின்று துவா செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் அம்ப்ரலா வேணும். அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம இபாதத் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து, நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா நேரங்களையும் ஒது செய்ய முடியாது அங்கே. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஹரம்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போகிறதுலாம் சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அங்கே கெடுபடியாக இருக்கும். வெளியே ஒன்ஸ் வந்துட்டோன்னா நம்ம உள்ளே போக முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம்லாம் நம்மலாம் வந்து இப்போ சில நேரம் தூங்கிடுவோம். சில நேரம் தூங்கிட்டு நம்ம எழுந்துக்கும் போது நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்மளுக்கு ஒது செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒது செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தயமம் செஞ்சுக்கலாம். அதாவது தண்ணீரோ இல்லை வேறு உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது நம்ம தயமம் செஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் ஒரு சுத்தமான மண்ணை எடுத்து அந்த மண்ணை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பரப்பி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை எப்போவுமே நம்ம கேரி பண்ணிக்கலாம். லைட் வெயிட் பாக்ஸில் அந்த சுத்தமான மண்ணை வச்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அதை எப்போவுமே நம்மளுடைய பேக்கில் கூட வச்சுக்கலாம். அதை என்ன பண்ணணும்னா அதில் தட்டி நம்ம வந்து முகத்தை நம்ம தொடச்சிக்கிட்டோன்னா நம்ம தயமம்க்கு இதுவாயிடலாம். சில பேர் அந்த வாட்டர் ஸ்ப்ரே வச்சும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு அத்தியாவசியமான சூழ்நிலைக்கு தேவைப்படும். சரிங்களா? எப்போவுமே இதை பண்ண முடியாது. தண்ணி கடிக்கிற நேரம் வெளியிலேருந்து நம்ம வரும்போதே உதவு செஞ்சுட்டு தான் வருவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு வெளியே போக முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்டர் ஸ்ப்ரே வச்சு பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து துணியை வந்து டவலை வந்து கீழே போட்டுக்கிட்டு லைட்டாக சும்மா தொடச்சி, எப்படி கை இதெல்லாம் எப்படி துடைப்போமோ அந்த மாதிரி தொடச்சி, காலில் தொடச்சி அப்படி எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல இப்போ முஸ்தலிஃபாலெலாம் போனோன்னா நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு போகணும், பாத்ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கூடயே கேரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே லைட் வெயிட்டில் இருக்கணும். ஆனால் சரிங்களா, கேரி பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், தயமம் செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து உள்ள விஷயங்களெல்லாம் நான் அப்படியே கடகடன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர், கொடிக்கயிறு, கிளிப்பு, இப்போ ஸ்விட்ச் போர்டு கனெக்டர், அதாவது நமக்கு அங்கே எல்லா ஸ்விட்ச் போர்ட்லேயும் நம்மளால் நம்மளுடைய ஃபோனுக்கு ஏற்ற சார்ஜர் போட முடியுமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு இது பண்ணிக்கணும். பவர் பேங்க்கு, அப்புறம் ஹேங்கர், சரிங்களா, நம்ம துணியை போடுறதுக்கு நம்மளுடைய ரூமில், இல்லைனா நம்ம அங்கே இருப்போம் இல்லையா, நம்ம வந்து ரூமில் இருக்கும்போது 2 பேருக்கு வந்து ரூம் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஹேங்கர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து பார்த்தோன்னா ஹெட்ஃபோனு. ஏன்னா நம்ம அந்த ரூமில் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் பேசுவோமா, மற்றவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு பேசினா நல்லது. பவர் பேங்க்கு. நம்ம நிறைய பேருக்கு வந்து எப்போவுமே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும், டீயோ காஃபியோ. நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஹரம்குள்ளே போகும்போதோ இல்லை வேறு எங்கே இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுவோம், டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மில்க் பவுட்ரு, டீ பேகு, சுகர் பவுட்ரு இதை வச்சுக்கிட்டோன்னா, இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் மட்டும் நம்மளுடைய ரூமில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வேளை ஹாட் வாட்டர் அங்கே அவைலபிளாக இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளே அங்கே ஹீட் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டோன்னா டீ குடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஹரமுக்கு போகும்போதும் நம்ம ஒரு ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா, நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிக்கோங்களேன், அங்கே என்ன பண்ணலாம்னா நம்மளே டீ மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அது சில பேருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து ஸ்நாக்ஸு, பிஸ்கட்ஸு, டேட்ஸு, நட்ஸு, சரிங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா இது இப்போ நம்ம கிலோ கணக்கில் தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். இப்போ மினாவுக்கு போகும்போது தான் இது மஸ்ட்டு. ஏன்னா அங்கே சாப்பாடு வந்து 5-6 நாள் கண்டினியூஸாக அங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போ ஹரமில் இருக்கும்போது, ரூமில் இருக்கும்போதாவது நம்மளால் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வர முடியும். ஆனால் இப்போ மினாவில் இருக்கும்போது அவங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். மேக்ஸிமம் அந்த சாப்பாடு எல்லாருக்கும் ஒத்துக்காது, சரிங்களா, அது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும், இல்லைன்னா சாப்பிடாமல் கிடப்பாங்க. ஸோ இதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், நட்ஸு ஜாஸ்தி ஜாஸ்தி சாப்பிட்லாம். கண்டிப்பாக நாக்கெல்லாம் பொத்து தான் போகும் எதை சாப்பிட்டாலுமே. இந்த அதாவது நம்ம ஒரே சாப்பாடை அங்கே முஸ்தலிஃபாவில் அந்த பன்னு பிரெட்டு இதை தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சில பேருக்கு அந்த மைதா ஐட்டங்களே ஒத்துக்காது, உடம்பு சரியில்லாமல் தான் போகும். ஆனால் வந்து இந்த மாதிரி நட்ஸு சாப்பிட்டாலாவது அது கொஞ்சம் சத்தாவாது இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய நட்ஸு, டேட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. பிஸ்கட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஜென்ரலாக நம்ம வந்து இங்கேருந்து போகும்போதே நிறைய சாக்லேட்ஸ், அந்த மிட்டாயெல்லாம் விற்கிது இல்லையா, அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம திருப்பி கொண்டு வர போதில்லை. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க, சரிங்களா, சில விஷயங்களை. ஸோ ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மற்றவங்க கொடுக்கும்போது அங்கே உள்ள சில நேரம் நம்ம அப்படியே எக்ஸாஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கும். அவங்க ஒரு மிட்டாய் கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு நம்ம தண்ணி குடிக்கும்போது கூட அப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கும்போது இருக்கும் இல்லையா. அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்க ஒரு 10-20 பேருக்கு நம்ம கொடுத்தோன்னா அவங்க அதை ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க இபாதத் பண்ணும்போது நமக்கு அதில் நன்மையும் இருக்குது, நமக்கு அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நம்ம தஸ்பி மணி, இந்த கவுண்டர், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைனாலும் அதை வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இங்கே ஹரமில் மக்கால இருக்கும்போதோ இல்லை மினாக்கு போகும்போதோ நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வச்சு நம்மளே சேலஞ்ச் வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம அதிகமாக ஒரு தஸ்பியை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து சொல்லி இன்றைக்கி 1000 தடவை சொல்லணும், 2000 தடவை சொல்லணும் அப்படின்னு டாஸ்க் வச்சு கூட நம்ம செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கையில் செஞ்சாலும் ரொம்ப நன்மை, ஆனால் கொஞ்சம் டைவர்ட் ஆகிடும், சரிங்களா. அந்த மினாவில் உள்ள சூழ்நிலையெல்லாம் டைவர்ட் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த மினாவுடைய பேக் வந்து ரொம்ப முக்கியம். அதை எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தயவு செய்து பண்ணுங்கள். அதில் 2 செட்டு ட்ரெஸ்ஸு போதும். ஆண்களுக்கு ஒரு 2 இஹ்ராம், அவங்களுக்கு ஒரு ஆடையும், பெண்களுக்கு 2 செட்டு புர்காவும், ஒரு செட்டு சுடிதார் இருந்தால் போதும். அங்கே போய் நம்ம மேக்ஸிமம் மாற்றலாம் முடியாது. ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா செப்பல் எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஆணும் பெண்ணுமா போனாங்கன்னா, கணவன் மனையாக போனாங்கன்னா ஒரு 2 பேரும் 2 பேக் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்குள்ளே கம்பேக்டாக நம்ம எவ்வளோ எல்லாத்தையும் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து திரும்ப மினாக்குள்ளே வந்து வச்சுட்டு ஜமராத்துக்கு போக முடியுமான்னு தெரியாது. எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு சாதகமாகவே அமையும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து அந்த பேக்கில் வந்து அந்த 5 நாட்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம பேக் பண்ணுறது நல்லது. இதை வேணால் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடுவோம். அல்லாஹ் தாலா இந்த வீடியோவை உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக்கி வச்சானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.